Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய டிப்ஸ் வீடியோ பார்க்க போறீங்க. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு ரிலேட்டடான ஒரு 7 டிப்ஸ் போல இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் அப்லோட் பண்ண நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா உள்ள பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் வந்து நல்லா வந்து சாஃப்டாக ஜூஸியாக குக் பண்ணுறது வந்து பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. நிறைய விசில் விட்டுட்டு எடுத்து பார்ப்பாங்க, அது வந்து இருந்தாலுமே கொஞ்சம் அழுத்தமாக அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டேஜில் தான் அந்த மட்டன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தை அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு 1 kg மாதிரி மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த தோலோடு அப்படியே நம்ம முழுசாக இது உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 4-5 விசில் வச்சாலே போதும். கறி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் வந்து இது வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். விசில் வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு விசில் வந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. எப்படி வந்து அந்த நைஃப் வந்து இறங்குது பாருங்கள், அவ்வளோ ஜூஸியாக வந்து கறி இருக்கும். இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லெமனை வந்து அப்படியே நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம். இது நமக்கு தேவை கிடையாது. இதனால் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு புளிப்புச்சுவை இறங்கி இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. மட்டன் வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆகியிருக்கும். அதிக விசில் விடணும், திறந்து பார்த்துட்டு திரும்பியும் விசில் விடணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இருக்காது. இதே டிப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு பீஃப் இருக்குல்லையே அதை கூட நீங்கள் வேக வைக்கலாம். அதுவுமே ரொம்ப சாஃப்டாக வேகும். இப்போ நான் வந்து பிரியாணிக்காக தான் இது வந்து விசில் விட்டுருக்கேன். ஸோ பிரியாணி ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமே உங்களுக்கு பிரியாணி வீடியோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இடியாப்பம் பிழியறதுக்காக இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு வச்சுருப்போம். இந்த இடியாப்பத்தட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு அகெயின் திரும்ப எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பூசணி புல்தா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நம்ம வந்து ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து கழுவி காஞ்ச இந்த தட்டை வந்து ஒரு கேரி பேக்கில் இந்த மாதிரி போட்டுட்டு, ஸோ உங்ககிட்ட எத்தனை தட்டு இருக்கோ, அதாவது நீங்கள் ஒரு 5 தட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 தட்டையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரி பேக்கில் போட்டுட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்க. நம்ம வந்து வெளியில் வைக்கிறதுனால நமக்கு வந்து இதில் வந்து மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். எத்தனை நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிப்ஸுமே வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டது தான். இப்போ கேக் எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து உள்ளுக்குள்ளே கருத்து போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்று நிறைய நான்வெஜ் சமைக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்மெல்லை போக்குறதுக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் 1 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதோட வினிகர் அப்படி இல்லைன்னா ஒரு லெமனோட ஜூஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் வினிகர் இருக்கிறதுனால அதையுமே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நுரைய எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் அடுப்பில் வச்சு எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே பிளாக் கலர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. வினிகரும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதிலிருந்து நமக்கு வந்து வெளில வந்திருக்கு பாருங்கள். தண்ணியோட கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. உள்ளுக்குள்ளே இருந்த அந்த குக்கரோட கலர் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடு எல்லாமே இந்த தண்ணியை தொட்டே நம்ம வந்து அப்படியே ரஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா அழகாக உள்ளுக்குள்ளே வந்து வெள்ளையாக பளிச்சுன்னு மாறிடும். அதே மாதிரி எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே உள்ளுக்குள்ளே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைச்ச அந்த குக்கரில் நம்ம இது ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி குக்கரை வந்து ஒரு க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த தண்ணியை தொட்டுட்டே நல்லா சைடு எல்லாமே தேய்ச்சி நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். குக்கர் வந்து கருத்து போச்சு அப்படின்னு சொன்னவங்க இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து தோசைக்கல்லோடு ஒட்டாமல் இருக்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் தோசை சுடுவோம்.
இப்போ நைட் கட் பண்ண வெங்காயத்தை பார்த்திங்கன்னா மார்னிங் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. மார்னிங் வந்து புதுசாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நைட் கட் பண்ணுற அந்த வெங்காயமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ண உடனே யூஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோசைக்கல்ல தீர்த்துறதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் வெளியில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அப்பப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்ட்டுமே இல்லை. ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தோசைக்கு தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தோசைக்குமே தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து மூடி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கக்கூடாது. இந்த தோசை எல்லாமே நீங்கள் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து அந்த பாக்ஸோடையே அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மார்னிங் தோசை சுட போகிறீங்க இல்லை நைட் தோசை சுட போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸையே வந்துட்டு அப்படியே நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் இந்த வெங்காயத்தையே வந்து தேய்க்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணுன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதுவே தெரியாது. அப்படியும் நீங்கள் நிறைய தோசை சுட்டிங்க, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ஒரு சிக்கனமான ஒரு டிப்ஸ் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் தோசைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு இந்த மாதிரியான ஆயில் பீஸுக்கு வந்து அப்படியே சேரும். அந்த ஆயில் பீஸுக்கு நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்பவே புதுசு மாதிரியான ஒரு நான்ஸ்டிக் தோசைகள் கிடைக்கும். அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டான சூடோடு இருக்கும் இல்லையா தோசைக்கல், அந்த டைமில் நம்ம தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி சைடில் லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு 2 மூடி போல் வினிகரை வந்து சைடில் வந்து அப்படியே நான் ஊற்றி விடுறேன். ஊற்றி விட்டுட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டான ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பரை தொட்டுட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வரதை நீங்கள் இப்போ கண்கொண்டு பார்ப்பீங்க. அந்த ஸ்க்ரப்பரில் எவ்வளோ அழகாக அப்படியே ஒட்டிட்டு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப வந்து ரஃப் கொடுத்து தேய்க்கணும், ஸ்க்ராட்ச் விழுகிற அளவுக்கு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலோட்டமாக நீங்கள் அந்த சேரக்கூடிய அந்த ஆயில் பீஸுக்கு அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பழசு மாதிரி உங்களோட நான்ஸ்டிக் தவா மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சைடில் இருந்த ஆயில் பீஸுக்கு எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகியிருக்கு பாருங்கள். நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்பாஞ்சால் அந்த வினிகர் அண்ட் சால்ட்டை தொட்டு தேய்ச்சது மட்டும்தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கெட் ஐட்டம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பொருட்களை வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நிறையவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த கிளிப் இல்லை, நம்ம வந்து காஸ்ட் ஃப்ரீயாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லேருந்து பெரிய பேக்கெட்ஸ் வரைக்கும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொடியில் காய போடுறதுக்கு துணி வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளிப் போடுவோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து சில்வர் கிளிப் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸை கவர் பண்ணுறதுக்கு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னாக்கா நான் இந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளிப்ஸில் கவர் பண்ணி வைப்பேன். ரொம்ப நல்லா இருக்குது. வாங்காமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு காஸ்ட் ஃப்ரீயாக நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டலப்பம் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். வட்டலப்பம் ரெசிப்பியில் முட்டையோட கவுச்சி சுமல் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். எந்த புட்டிங்காக இருந்தாலுமே முட்டை சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வட்டலப்பம் அப்படின்னாலே 4-5 முட்டை நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து அதிகமாக இல்லாமல் நமக்கு வந்துட்டு அந்த புட்டிங்கோட எல்லா ஸ்மெல்லுமே ஈவனாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீஞ்ச் வந்து இந்த மாதிரி பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த முட்டையோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அந்த கவுச்சி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப எம்மியான ஒரு புட்டிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வட்டலப்பம் நீங்களும் வந்து சூப்பராக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க.
எளிமையான முறையிலும் இனிமையாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய டிப்ஸ் ஆகட்டும், கிராஃப்ட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.